செல்லப்பிராணிகளுக்கு ஏற்படும் நிறைய பாதிப்புகளுக்கு அடித்தளமா அமையக்கூடிய ஒரு காரணம் சரிவர நீங்க குடற்புழு நீக்கம் செய்யாதது ஒன்று அப்படின்னே சொல்லலாம். உங்க செல்லப்பிராணிகளுக்கு குடற்புழு நீக்கம் நீங்க சரியா செய்யலைன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்ரூம் போகும்போது புழுக்கள் நிறைய போகலாம். அடுத்து வந்துட்டு 2 கால் பின்னாடி கால் தரையோட வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் தரையில. ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ஏற்படும். புரதச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பானை வயிறு மாதிரி வயிறு சுத்தி நீர் கொத்திருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக உங்க செல்லப்பிராணிகளுக்கு நீங்க குடற்புழு நீக்கம் செஞ்சாகணும். குடற்புழு நீக்கம் செய்யறதுக்கான ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோம்னா, நாய் பூனை ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஷெட்யூல் தான். அதாவது குட்டி பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் வரைக்கும் 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்க பூச்சி மருந்து கொடுக்கணும். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ், அதாவது மாதம் ஒரு முறை நீங்க குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு மேல நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தாவே போதும். நீங்க அடிக்கடி தெரியாம கொடுத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு மருந்து வேலை செய்யாம போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்க டாக்டர் சொல்றதை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க. பாய்.